ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 சேனல் நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு சில என்னுடைய நண்பர்கள் சேனலே டெர்மினேட் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் சம்மந்தமான ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ஸோ இந்த என்ன ரீசன் அப்படின்னா இந்த லாக்டவுன் இஷ்யூஸ், இந்த கொரோனா இஷ்யூஸ், இது சம்மந்தமாக மீம்ஸ் சேனல், ஒரு நியூஸ் சேனல், நியூஸை பேஸ் பண்ணி வந்திருக்க சேனல், இந்த மாதிரி வீடியோக்கள் போட்ட சேனல்லாம் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மேட்ரு. அதாவது சரியான முறையில் கரெக்டான ஒரு விஷயத்த இந்த இஷ்யூஸ் காரணமாக, கொரோனா இஷ்யூஸ் காரணமாக, இல்லை லாக்டவுன் பற்றி கரெக்டான செய்தியை சரியான முறையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா அந்த வீடியோக்கள்லாம் டெலீட் பண்ணுறதில்ல, சேனலையும் டெர்மினேட் பண்ணுறதில்ல. இந்த மீம்ஸ் போடுறது, ட்ரோல் போடுறது, இல்லை இந்த இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு போடுறது, இல்லை ஒரு தேவையற்ற விஷயங்களை பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சேனலை எந்த வித இதுவும் இல்லாமல் டெர்மினேட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணுறத ரொம்ப கவனமாக மேக் பண்ணுங்கள். கரெக்டான ஒரு செய்தியாக இருந்தால் மட்டும் மேக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொரோனா இஷ்யூஸ் சம்மந்தமாக, உங்கள் சேனல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இத்தனை பர்சன்டேஜ் பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க இந்த வீடியோவை அப்படின்னா, அந்த சேனலையும் ரிமூவ் பண்ணுவாங்க, அந்த வீடியோவையும் டெர்மினேட் பண்ணுவாங்க, அந்த சேனலையும் டெர்மினேட் பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன். அதாவது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பேர் பண்ணா. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து, ஒரு இந்திய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டோட்டலாக சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வீடியோவுக்கு சின்னதாக அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் போணுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை சேனலே டெர்மினேட் ஆயிரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா இஷ்யூ சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு தவறான தகவல் பதிவிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சேனல் இமீடியட்டாக உடனே டெர்மினேட் ஆயிரும். அதனால ஒரு வதந்தி பரப்புறதோ, தேவையற்ற ஒரு விஷயங்களை இந்த கொரோனா இஷ்யூ சம்மந்தமாக போகிறதோ, ஏன்னா சேனல் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதை நடத்துறதுங்கிறது அதை விட பெரிய கஷ்டம், இல்லை நடத்திக்கிட்டு இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுங்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வீடியோ போட்டுவிட்டு ஒரு செகண்டில் சேனல் டெலீட் ஆகிருச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. அந்த மாதிரி வீடியோலாம் போடணும், மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு. வியூஸுக்காக செய்கிறது. விவரம் தெரியாத யூடியூபர்ஸ்கள் வியூஸ் வரணும், நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், இது நல்லா ரீச் ஆகுது, இது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து செய்கிறது. மற்றவங்களாம் பர்ஃபெக்டாக அதுதான், அது நியூஸ்னால் அதுதான் கரெக்டாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கொடுக்க ஒரு வார்த்தைகள் தவறி பேசினா கூட அது பெரிய சேனலோட பாதிப்போட பெரிய விஷயமா இருக்கும். எல்லாம் பிகைனர் யூடியூபர்ஸாக இருக்கிறதுனால இந்த நியூஸ் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா 30 பேர் நம்ம செகண்ட் குரூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பட்டனில் செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்னு இருக்குது. அதில் செகண்ட் குரூப்பில் உள்ளவங்க சேனல் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ ரெக்கவர் பண்ணலான்னா அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சா எந்த ரிப்ளையும் உடனே சடனாக பண்ணவும் மாட்டேங்கிறாங்க யூடியூப் தரப்புலேருந்து. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க. ஒரு தவறான வீடியோ இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம வீடியோ என்ன 10 வியூஸ் தானே போயிருக்கு, நம்ம தானே பார்த்துருக்கோம், அவங்க தானே பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே யூடியூப் தரப்புலேருந்தும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் ப்ராசஸிங்னு வருதா, வீடியோ அப்லோட் பண்ணல. ப்ராசஸிங்னா என்ன, அவங்க வீடியோவை அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் அவங்க சைட்லேருந்து தெளிவாக பார்த்து தான் அந்த வீடியோ வரும். நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்தும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு வீடியோ போடையிலையும். என்ன ஒரு சில கவனிக்காத வீடியோக்கள், தெரியாமல் போட்ட வீடியோக்கள் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்க கவனத்துக்கு போணுச்சு அப்படின்னா மிகப்பெரிய நடவடிக்கை மீன்ஸ் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சேனல் டெர்மினேட் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போட்டிருக்கேனே நான் இந்த கொரோனா இஷ்யூ சம்மந்தமாக அப்படின்னா, ஒரு தவறான வீடியோ போட்டிருந்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. கரெக்டான வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா விட்டுருங்க. இனிமேல் கொரோனா சம்மந்தமோ, லாக்டவுன் சம்மந்தமோ, இந்த இஷ்யூஸ் சம்மந்தமாக ஒரு வதந்தி பரப்புறதோ, ட்ரோல் பண்ணுறதோ, மீம்ஸ் பண்ணுறதோ, ஒரு தவறான செய்திகள் எடுத்துரைக்கிறதோ, ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. இனிமேல் உங்கள் சேனல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.